அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் மாதம் 29ஆம் தேதியன்று இதை தவறாமல் செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகளை உறுதியாகவே மார்ச் மாதம் 29ஆம் தேதி மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய விசேஷ தருணங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும் போது சனி பெயர்ச்சியானது நடைபெறுகிறது. 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலுவான அமைப்பில் வலுவிழந்த அமைப்பில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் 6ஆம் இடத்தில் ஏற்படக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்கக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினம் மிக முக்கியமாக சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து அமாவாசை நிகழ்வை ஏற்படுத்துகின்றன. ஒரே நேர்கோட்டில் சூரியனும் சந்திரனும் வருவது மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது. சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அதிக கவனம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தேவைப்படுகிறது. இப்படி பல விசேஷ தருணங்கள் இந்த வேளையில் வரக்கூடிய வேளையில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12இல் வலம் பெறுகிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு, மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானமாகிய 4 வலு சேர்க்கிறாருங்க. இந்த வேளையில் தனஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. சந்திரன் இந்த கிரகநிலைகளை தவிர்த்து கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைகிறார். சனி 10இல் வலுவாக இருக்கிறார். ராகு ராசியின் அதிபதியான சூரியனுக்கு அதிநட்பு கிரகமாக திகழக்கூடிய மிக வலுவாக ராசியின் அதிபதியும் சூரியனும் அங்கு வலுவாக இணைந்து சஞ்சரிக்கின்றனர். பின்னோக்கிய நிலையில் நகர்ந்த அமைப்பில் ராசியின் அதிபதியான புதனும் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போது சந்திரனும் அந்த கர்மஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். அதற்கு பிறகு லாபத்தில் நுழைகிறார். இப்படி அதிரடியான மாற்றம் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமாக ஏற்படக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதை காட்டிலும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் உறுதியாகவே விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது. உறுதியாக சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் ஒரே ராசியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அமாவாசை தினம் வருவதால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள், சங்கடங்கள் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக விலகும். எனவே உறுதியாகவே வருகின்ற 29ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி எள்ளும் நீரையும் இறைத்து சரியான முறையில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதற்கு பிறகு விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் தவறாமல் சில முக்கிய காரியங்களை செய்துவிட வேண்டும். அன்றைய தினத்தில் தவறாமல் உணவளிக்க வேண்டும் பாகத்திற்கு. அது மட்டுமல்லாது நிச்சயமாக அன்றைய தினத்தில் ஏதேனும் தங்களால் இயன்ற வரை தான தர்மம் செய்யுங்கள். குறிப்பாக 5 பொருட்களை தானமாக கொடுப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் தங்களுடைய வாழ்வில் விலகி துணிவும் தெளிவும் பிறக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 5 பொருட்களாக அரிசி, பருப்பு, வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போன்ற 5 பொருட்களை
மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அன்றைய தினத்தில் தவறாமல் நிச்சயமாக மற்றோரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவிகளை உறுதியாக செய்வது மிக பெரிய அளவிலான மகத்தான புண்ணியங்களை தங்களுடைய வாழ்வில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினத்தில் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செய்ய வேண்டிய காரியங்களாக இப்படி பல இருக்கும்போது செய்யக்கூடாதவையாக நகம் வெட்டக்கூடாது, குளிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் அன்றைய தினத்தில் நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. அன்றைய தினத்தில் வீட்டின் வாசலில் கோலம் போடக்கூடாது. தென்பெழுத்தார் வழிபாட்டிற்காக கோலமிடாமல் இருக்கும் போது நிச்சயமாக முன்னோர்கள் வீட்டில் வருவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரும். புதிய காரியங்களை இயன்றவரை துவங்காமல் இருந்தாலும் நல்ல மாற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அதற்கு ஏற்றவாறு பணிகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது. இது போன்ற காரியங்களை நிச்சயமாக அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடாது மிதுன ராசிக்காரர்கள். அது மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் சனி பயிற்சியும் நடைபெறுகிறது. சனி பயிற்சியில் சனி மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது பெருவிதமான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே அள்ளி கொடுக்கும். எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் கர்மஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வெளிப்படுத்துவதால் தொழில் ரீதியான பல பணிகளை மேற்கொள்ளுங்கள். உறுதியாகவே அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தங்களுடைய வாழ்வில் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி உறுதியாக தங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய பல காரியங்களை நுணுக்கமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகும். மேலும் இந்த வேளையில் சூரிய கிரகணமும் அன்று நடைபெறுவதால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான பணிகளில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே வெறும் கண்களால் சூரியனை பார்க்க கூடாது. மட்டுமல்லாது சூரிய கிரகணம் நடைபெறும் போது உணவு சமைக்கவோ அல்லது சாப்பிடவோ தண்ணீர் குடிக்கவோ போன்ற பணிகளை செய்யக்கூடாதுங்க. சூரிய கிரகணம் நடைபெறும் நேரத்தில் நகத்தை கிள்ளுதல் போன்ற விஷயங்கள், கடித்தல் போன்ற விஷயங்களை நிச்சயமாக செய்யக்கூடாது. அது மட்டுமல்லாது கடினமான வேலைகளை இந்த தருணத்துல செய்யாமல் இருப்பது நல்லது. வெளியில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இப்படி பல காரியங்கள் செய்யாமல் இருந்தாலே சூரிய கிரகணத்தால் நல்ல மாற்றம் கிடைக்கும். சூரிய கிரகணம் நடைபெறும் போது குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. சூரிய கிரகணத்தால் பாதிப்பு ஏற்படாத வகையில் துளசி இலைகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம். நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல மாற்றம் தங்களுடைய வாழ்வில் வரும். சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு வழக்கமான பணிகளை மேற்கொள்வது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். இப்படி மார்ச் 29ஆம் தேதி அன்று மிக முக்கியமான பல விசேஷ தருணங்கள் வருவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக மார்ச் 29ஆம் தேதியை தவறவிடாமல் இது போன்ற பணிகளை சற்று விழிப்புணர்வுடன் சிறப்பாக மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு நல்ல முன்னேற்றமும் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.